अरसलहु बिलहक़ बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यिदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यबात ताहिरात औसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम इय्याकुम व कसरतल लिहक़ फ़इन्न कसरतल लिहक़ तुमीतुल क़ल्ब सदक़ नबीयुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கப்பட்ட நல்ல காரியங்களிலும் அளவுகோலை இந்த சமூகத்திற்கு தருகிறார்கள். அனுமதிக்கப்பட்டவைகளில் அளவு உண்டு. அனுமதி என்பதை அதை முறைதவறியும் பயன்படுத்தக்கூடாது என்கிறார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிற இந்த வாழ்க்கை சிரிப்பை பற்றி பேசுகிறார்கள். உலகத்தில் மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது சிரிக்கிறது. சிரிப்புங்கிறது வேற எந்த இனத்திலும் இல்லை, எந்த படைப்புகளிலும் இறைவன் கொடுக்கவில்லை. சில பிராணிகளுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தா சிரிக்கும், நம்ம பயிற்சி கொடுத்தா சிரிக்கும். அந்த பறவைகளுக்கு சில பிராணிகளுக்கு பயிற்சிகள் வழங்குவாங்க, அது சிரிக்கும். ஆனால் அந்த சிரிப்பு கூட அழகு இருக்காது. மனிதர்களின் சிரிப்பில் அழகு, சிரிப்பு நமக்கு அனுமதி, அழகு. இன்னும் சொல்ல போனால் மலர்ச்சியான முகம் சுன்னத். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. மலர்ச்சியான முகம், சிரிப்புன்னு ஒன்று இருக்குது, புன்னுருவல் ஒன்று இருக்குது. புன்னுருவல் என்பது எப்போதும் இருக்கணும், சிரிப்பு அளவோடு இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது ஏதோ வெளி வாழ்க்கை அல்ல, ஆன்மீகத்தை பேசுவார்கள். இங்கே புன்னுருவல் எப்போதும் இருக்கட்டும், சிரிப்பு அளவோடு இருக்கட்டும். சிரிப்பு அளவு கடந்தால் அது ஆபத்தானது. எந்த அளவுக்கு ஆபத் அதை உணர்த்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இய்யாக்கும் வ கஸ்ரத்துல் லிஹக், அதிகமாக சிரிப்பதை விட்டும் நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் அதிகமாக சிரிப்பதை நான் எச்சரிக்கிறேன். அதிகமாக சிரிக்காதீர்கள், சிரிக்கணுங்கிறாங்க, அதிகமாக சிரிக்கக்கூடாதுங்கிறாங்க. எங்கெல்லாம் சிரிக்கக்கூடாது அது ஒரு தனி பாடம் நடத்துனாங்க. இன்றைக்கு நீங்கள் கவனிக்கணும், இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்கு நபியை தவிர யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தவிர யார் வழிகாட்ட முடியும்? அவர்கள் வழிகாட்டுவார்கள், அதிகமாக சிரிக்காதீர்கள். அதற்கு கொடுத்த விளக்கம் ரொம்ப முக்கியம். இன்ன கஸரத்தல் லிஹக், அதிகமாக சிரிக்கிறீர்களா துமீத்துல் கல்ப், உங்கள் இதயம் மரணித்து விடும், ஆன்மா மௌத்தாகும், கல்பு மௌத்தாகும். இன்றைக்கு அறிவியல் உலகம் இந்த நபியின் வாக்கியத்தை வார்த்தையை ஆராய்கிறது. அறிவியல் உலகம் ஆராய்கிறது. சிரிக்கணும்னு சொல்ற எல்லாருமே
சிரிக்கணும்னு சொல்கிற எல்லோரும் அளவு கடப்பதை அனுமதிப்பதில்லை. நபி அவர்கள் கொடுத்த பாடம் இதயம் மௌத்தாகும். இதயம் மௌத்தாகும் என்றால் அதிகமாக சிரிக்கிற போது அவர் சிந்திக்கும் திறன் இழக்கிறார். அதிகமாக சிரிக்கிற போது இறை அச்சம் குறையும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர் உள்ளத்தில் அச்சம் குறையும் சிரிப்பு மிகைத்தால். நபி அவங்க கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அதிக சிரிப்பு இதயத்தை மௌத்தாக்கும். ஆனால் அதிக புன்னுருவல் வேணும்னாங்க. எப்பவுமே புன்னகையோடு இருக்கிறது, கலகலப்பான முகத்தோடு இருக்கிறது, அது பல பேரை ஈர்த்து விடும், நம்ம பக்கம் கொண்டு சேர்க்கும். எதிரி கூட நம்மகிட்ட சாதகமாகுவார், அன்பாகுவார். இன்னைக்கு நண்பர்களை கூட நம்ம எதிரி ஆக்கிடுறோம். நம்முடைய சுல் முகத்தால், சுண்டிய முகத்தால் நண்பர்களை கூட, நம்மோட நெருக்கமாக இருக்கிறவங்களை கூட வருத்தப்பட வைத்து விடுகிறோம். ஆனால் புன்னகை என்பது இருக்கட்டும், எப்போதும் இருக்கட்டும், எல்லா இடங்களிலும். காலித் இப்னு வலீத் சொல்கிறார், ஆச்சரியமாக சொல்வார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்க்க வந்தேன். என்னை பற்றி ரசூல் விசாரிச்சாங்கன்னு கேள்விப்பட்டு, அவர் இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் மாபெரிய வீரன், ஆற்றல் மிக்க அறிவாளி, ஓடி வந்தேன். அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன், அவர் பெரிய வரலாறு நேரம் இல்லை. நான் வந்தேன், அஸ்ராத்து, ஓடி வந்தேன். ஏன்னா நபி அவங்களை சந்திக்கிறோம், எனக்கு தெரியும் அவர் ரொம்ப பெரிய மனிதர் என்று தெரியும். நான் எதிர்த்த காலத்தை நினைத்து வருந்தினேன். நபியை எதிர்த்த காலத்தை நினைத்து வருந்தினேன். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய மனிதர். அவர்களை நான் பெரிய மனிதர் என்று சொல்வது அவர்களின் சீரிய பண்புகளை வைத்து சொல்கிறேன். அவர்களின் சீரிய பண்புகள். அவர் ரொம்ப பெரிய மனிதர், நபிகள் நாயகம். நான் எதிர்த்த காலங்கள் நிறைய உண்டு, அதை நினைத்து வருந்துகிறேன் என்கிறார். இப்ப நபியை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சி போச்சு. அதுலேயும் என்னை போன்ற எதிரிகளை, நிறைய மூமின்களை அழித்து இருக்கிறேன், தாக்கி இருக்கிறேன், சங்கடப்படுத்தி இருக்கிறேன். என் போன்ற எதிரிகளை வரவேற்க காத்திருக்கிறார்கள் நபி அவர்கள் என்று சொன்னபோது நான் அகமகிழ்ந்த விதம் ஆச்சரியம். எதிரிய வரவேற்கிற ஒரு மனிதர். அப்ப நான் ஓடி வந்தேன். அதை விட பெரிய விஷயம், வஸல்லம்து அலைஹி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து சலாம் சொல்ல வந்தேன். வந்தவுடன் அவர்களை நான் பார்த்தேன். வஜ்ஹு வஜ்ஹ தல்க், நபியினுடைய முகம் அப்படியே தொலங்கி கொண்டு இளங்கி கொண்டு, அந்த சிரித்த முகம் ரொம்பவே என்னை ஈர்த்து கொண்டது என்றார். நான் வந்தபோது கொஞ்சம் கோபத்தை காட்டணும், இப்படியெல்லாம் நடந்துட்டீங்களே, எத்தனை பேரை கொண்டு போட்டீங்க, எத்தனை பேருக்கு நீங்க கஷ்டம் கொடுத்துட்டீங்க, எத்தனை ஈமான் உள்ளவங்க உங்களால் அழிஞ்சு போனாங்க, அதை கொஞ்சம் காட்டணும், முகத்திலையாவது காட்டணும். நான் வந்தபோது அவங்க முகத்தை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டேன். அந்த முகம் ரொம்பவே மகிழ்ச்சியான முகமாக, வஜிக தல்குன்னு ஹதீஸ்ல வருது. வஜிக தல்குனா அந்த முகம் அவ்வளவு ஜொலிக்கிறது, பிரகாசமாக சிரித்து இருந்தாங்க ரசூல். அதுல நான் அப்படியே என்னையே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேங்கிறார். அல்லாஹ் அந்த முகத்தை எல்லாத்துக்கும் நசீபாக்கணும். வரும்போது கேட்கணும் இல்லை, எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டீங்க, அவங்களை வைத்து நிறைய கஷ்டம், போர்க்களங்களில் நம்ம சந்தித்த சிரமம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவர் பெரிய ஆற்றல் மிக்க வீரர், அவர்களை வைத்து நாம் பட்ட கஷ்டம் அதிகம். அதை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அவங்கள பார்த்த உடனேயே நான் ஈர்க்கப்பட்டேன். என்ன காரணம்? அந்த முகம் அவ்வளவு இளங்குச்சு, அவ்வளவு சிரித்த முகம். நான் உடனே சொன்னேன், எனக்கு களிமாவை கற்றுக் கொடுங்கண்டு. என்னை பார்த்த உடனே நான் களிமா சொன்ன உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதாக், உனக்கு ஹிதாயத்தை கொடுத்த அல்லாவை நான் பாராட்டுகிறேன் என்றார்கள். அல்லாவை நாம் பாராட்டணும். காலித் இப்னு வலீத் சொல்கிறார், அல்லாவை நாம் புகழணும். ஏன்? இத்தனை பெரிய மனிதரை இத்தனை காலம் உணராமல் போய்விட்டோமே, இத்தனை பெரிய ஈமானையும் இஸ்லாத்தையும் இத்தனை காலம் ஏற்காமல் போய்விட்டோமே, இப்போது கொடுத்தவனே உன்னை புகழ்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். அதை ரசூல் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதாக்
உனக்கு ஹிதாயத்தை கொண்டு இங்கே கூப்பிட்டு வந்தவனுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றியும் புகழும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் கலிமா சொன்ன போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதாக்கான்னு சொன்னது காலித் இப்னு வலீதுக்கு தான். நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். நான் அல்லவா அல்லாஹ்வை புகழணும், என் பெருமான் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு மனிதரை இந்த உலகத்தில் நான் அறிவை வைத்து சிந்தித்தேன், ஆற்றலை வைத்து சிந்தித்தேன், என் கண்ணில் படவில்லை. நான் இருக்கிற காலம் வரையிலும் நபியை போன்று ஒருவரை பார்க்கவில்லை. இதுவெல்லாம் அவர்கள் கொடுக்கிற பாராட்டு. அவர் சொன்ன விதமும் வார்த்தையும் நான் வந்தபோது எப்படியெல்லாம் என்னை வரவேற்பார்களோ, கோபம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் நினைத்தேன். ஆனால் மாணவியின் சிரித்த முகம் என்னை முற்றிலுமாக அவர்களின் பக்கம் கொண்டு சேர்த்தது. நான் முடிவெடுத்தேன், இனி என் வாழ்க்கை முழுவதும் எங்கே எதிர்த்து நின்றோமோ அதற்கு மாற்றமாக அன்னலாருக்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அந்த முடிவுதான் அவர் வாழ்ந்த காலம் வரையிலும் சக்கராத்தில் சொல்கிறார், குர்ஆனை பார்த்து, குர்ஆனே நான் கூடுதல் நேரம் உனக்கு தரவில்லையே, குர்ஆனே நான் கூடுதல் நேரம் உனக்கு தரவில்லையே. உட்கார்ந்து ஓதுகிற வாய்ப்புகளும் அதிகமாக உன்னை பயன்படுத்துகிற வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்கவில்லை. காரணம், என் நேரம் அனைத்தையும் ஈமானின் வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தின் உயர்வுக்காக போர்க்களங்களிலேயே கழித்தேன் என்கிறார். காலித் இப்னு வலீத் பெருமானாரின் பாராட்டை பெற்றவர். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை வரவேற்பதற்கு அந்த காட்டிய முகம்தான் கடைசி கால முறையிலும் அவர் நினைவு கூறுகிற இடமாக இருந்தது. எனவே சிரித்த முகம் காலமும் இருக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் இருக்கணும், எதிரிக்கு முன்னாலே இருக்கணும், எதிரிக்கு முன்னாலே இருக்கணும். அந்த புன்னகைக்கு மார்க்கத்தில் வரவேற்பு, புன்னகைக்கு மார்க்கத்தில் கண்ணியம், அது பாராட்டுக்குரியது. இன்னைக்கு மனைவிட்ட கூட புன்னகை காட்டுறவங்க இல்லை, மனைவிட்ட கூட புன்னகையை காட்டுறவங்க இல்லை. நிறைய பேர் மனைவிட்ட சிரிக்கிறதே இல்லை. வெளியில் போனால் அப்படி சிரிக்கிறாங்க, வீட்டில் போனால் அப்படி கம்முன்னு ஆயிடுறாங்க. ஏன்னே தெரியல. அங்கே வந்து சில பேர் அப்படியே பேர் வாங்கிட்டாங்க, வீட்டில் கொஞ்சம் கடுகடுப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன வாழ்க்கைன்னு தெரியல. வீட்டில் தான் நமது குணம் வெளியாக வேண்டும், வெளியில் அல்ல. வீட்டில் தான் நம்ம குணம் வெளியாகணும். நம்ம குணத்துக்கு சாட்சி சொல்கிறவர்கள் அவர்கள்தான், அவர்கள்தான் சாட்சி. அதிக நேரம் நாம் யாரோடு இருக்கிறோமோ அவங்க தான் நம்ம குணத்துக்கு சாட்சி. நம்முடைய அழகிய குணம் முகம் அங்கதான் வெளியாகணும். அங்க நிறைய பேர் கடுகடுப்பாக சுண்டிய முகத்தோடு சீரிய நிலையில இருக்கிறதான் பார்க்க முடியுது. வீட்டில் அந்த அம்மா ஏதாவது பேசுனா உடனே கோபம் வருது. ஒருத்தர் சொன்னார், எங்க வீட்டம்மா வாய் திறந்தாலே கோபம் வருது. அது என்னன்னு புரியல எனக்கு. அந்த அம்மா வாய் திறந்தாலே கோபம் வருதுன்னு, அந்த அம்மா வாய் திறக்காம வீடை எப்படி நடத்துறது, குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது? குடும்பத்தை நடத்தணும்னா அந்த அம்மா வாய் திறந்தால் தான் நடத்த முடியும். எனக்கெல்லாம் எங்கள் வீட்டம்மா கம்முன்னு இருந்தால் நம்ம கதை ஓடாது. அவங்க கம்முன்னு இருந்தால் அவங்க தான் சொல்லணும், அதை அப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும், நாளைக்கு இந்த காரியம் நடத்தணும், உள்ள வீட்டுக்கு இதை செய்யணும், மக வீட்டுக்கு அதை செய்யணும், பேரனுக்கு அதை செய்யணும், இதையெல்லாம் விவரிக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, அந்த அம்மா வாய் திறந்தாலே கோவம் வருது. ஏங்க என்னத்தையாவது சொல்லிகிட்டே இருக்காங்க, அதை செய்யணும், இதை செய்யணும், அதை அவங்க தானே சொல்லணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்கிறது தான் அவங்க வேலை. அந்த வேலையை அவங்க செய்தால் தான் நம்ம செயல்பட முடியும். எனவே வீட்டில் வந்து காது கொடுத்து கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று ராத்திரி இங்கே பேசின நபியின் மனைவியர்கள் அப்படின்னு நைட்டில் பேசணும். குர்ஆன்ல அல்லாஹ் பேசினா நபியினுடைய மனைவியர்கள், அவங்க கண்ணியம், அவங்க சிறப்பு. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் யூடியூப்பில் பார்க்கலாம். அதில் நான் சொல்லும்போது நபியின் மனைவியர்களின் கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவங்க எவ்வளவு பெரியவங்கிறான். உங்களை போல பெண்கள் உலகத்திலேயே இல்லைங்கிறான் அல்லாஹ். உங்களை போல பெண்கள் உலகத்திலேயே இல்லைங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியர்களை அவ்வளவு தூரம் உயர்த்தியும் பார்த்தார்கள். ஒரு மனைவியை கூட ரசூல் குறை சொல்லல. 9 மனைவியர்கள், ஒரு பெண்ணை கூட குறை சொல்லல. ஒரு மனைவி கூட நபியை குறை சொல்லல. என் பெருமான் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். எல்லா வீட்லையும் அப்சாவுடைய வீட்டில் சிரிச்ச முகமா, உம்மு சலமா வீட்லையும் சிரிச்ச முகம்தான், ஆயிஷா நாயி வீட்லையும் சிரிச்ச முகம்தான். அதுதான் ரசூலுடைய சுன்னத். அப்ப என் வீட்டுக்குள்ளே என்னிடத்திலே அந்த புன்னகை காணப்பட வேண்டும், சிரித்த முகம் எப்போதும் இருக்கணும். ஆனால்
கடுகடுப்பான முகத்தை மார்க்கம் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுக்கு கூட அதுல திருப்தி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பை பத்தி பேசுற போது சொன்னாங்க, அல்லாஹ்வையே சிரிக்க வைத்தவர்கள் இந்த உம்மத்தில் இருக்கிறார்கள் என்றார்கள். அல்லாஹ்வை சிரிக்க வைக்கிறதுங்கிறது எப்படிப்பட்ட வேலை? லேசான வேலையா? உலகத்தையே சிரிக்க வைக்கிறவன் அல்லாஹ், உலகத்தையே சிரிக்க வைக்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ்வை சிரிக்க வைத்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சிரிச்சிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் சிரித்தான், நான் சிரிக்கிறேன்னாங்க. அல்லாஹ்வை எப்படி சிரிக்க வைக்கிறது? அல்லாஹ் யார் சிரிக்க வச்சா கேட்டபோது சொன்னாங்க, 2 அடியார்கள் அல்லாஹ்வுடைய தர்பார்ல நின்னாங்க. அதுல ஒருத்தர் சொன்னார், அல்லாஹ் இந்த ஆள் என்னுடைய நன்மைகளை என் ஊர்ல வச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தார், ஊர்ல வச்சு எனக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டார் அப்படின்னா அவருடைய நன்மையை எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டாரு. அப்ப அங்க போய் பார்த்தா அவர்கிட்ட நன்மை இல்லை. அல்லாஹ் கேட்டான், நன்மையெல்லாம் நீ எங்கப்பா கொண்டு வந்திய? இவரு கடைசி ஆளு, நான் அந்த ஆளு, இவர் கடைசி ஆளு. இதுக்கு முன்னர் நிறைய பேர் வந்து நான் செய்த பாவங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் அவங்க நன்மையை வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போய் இப்போ நான் காலியா நிற்கிறேன், இவன் வந்து நிற்கிறான். நான் காலியா நிற்கிறேன், நான் நிறைய நன்மை கொண்டு வந்தேன், ஒவ்வொருத்தனா வந்து வாங்கிட்டு போயிட்டான். யார் வந்து வாங்கினா? ஒருத்தர் வந்தாரு, என்னை அடிச்சுட்டான் உலகத்தில், அவனுக்கு இவன் நன்மையை தானே, என் நன்மை கொஞ்சம் அவருக்கு கொடுத்தாச்சு. இன்னொருத்தர் என் சொத்தை அபகரிச்சாருன்னார், அதுக்கு பகரமா அதால பெரிய நன்மையை வாங்கிட்டு போயிட்டார். இப்போ நம்ம இங்கே செய்கிறது பூரா யார்கிட்டெல்லாம் என்னென்ன துரோகம் செய்து என்ன கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறோமோ இது ஜாலியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, இதை வந்து ஒரு திருப்தியாக இருக்கிறோம். அங்கே போனால் நம்ம செய்துட்டு போன கொஞ்சம் கொஞ்சம் தொழுக நோம்பு பூரா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒன்றும் இல்லாமல் வேற எங்கேயோ போகிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. பெருமானார் கொஞ்சம் கண்ணீரோடு சொன்னாங்க, நீங்கள் விடை பெறுவதற்கு முன்பாக உலகத்தில் யாருக்காவது உங்களால் கஷ்டம் வந்திருந்தால் அதையெல்லாம் சரி செய்து விட்டு உலகத்தை விட்டு விடைபெறுங்கள். நீங்கள் விடை பெறுவதற்கு முன்பாக, மௌத்தாகிறதுக்கு முன்பு உங்களால் யாருக்காவது கஷ்டம் வந்திருந்தால் அதை அங்கேயே நிவர்த்தி பண்ணி விடுங்கள். யாரையாவது சொத்தை எடுத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் சொத்தை கையில கொடுத்துரு. நீ கொண்டு வந்து என்ன பண்ண போற? இங்க வந்து நரகத்துக்கு போற, அங்கேயே கொடுத்துரு. யாரையாவது காயப்படுத்தி இருந்தாயா போய் மன்னிப்பு கேட்டுக்கா. நீங்க புறப்படுறதுக்கு முந்தி இந்த வேலையை செய்யுங்க. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முந்தி அந்த வேலையை நிறைய பேர் செய்துட்டு இருக்கிறோம். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முந்தி போய் மன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ்வுக்கா ரசூலுக்கா பொறுத்துக்கங்க அப்படிலாம் சொல்ற பழக்கம் இருக்குது. இப்போ அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. எதுவும் குறையுது? ஹஜ்ஜிக்கு போகிற போதும் கூட அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஹஜ்ஜில் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா. அரபா மைதானத்தில் உட்கார்ந்த எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும். அவர் அன்று பிறந்த பாலகர், அடியார்களுக்கு செய்த துரோகம் மன்னிக்கப்படாது, ஹஜ்ஜிலும் மன்னிக்கப்படாது. என் மனைவி என் மேல கோபமா இருக்கிறாங்க, மனைவியை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டேன், அரபாவில் கூட என் மனைவியை நான் கொடுத்த கஷ்டத்துக்கு மன்னிப்பு இல்லை, என் மனைவி தான் என்ன மன்னிக்கணும். இன்னைக்கு மனைவியை பேசுறவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, திட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்க முன்னால சிரிச்சே பழகிறது இல்லை, அவங்க எதை பேசினாலும் பிடிக்கிறது இல்லை. அப்படியானால் இதற்கெல்லாம் அல்லாஹ்ட்ட போய் என்ன பகரம் செய்ய போகிறீர்கள்? தொழுகை காப்பாற்றுமா? நோன்பு காப்பாற்றுமா? இல்லை, அது வேறு. அடியார்களுக்கு செய்த அநீதியை அடியார்களே மன்னிக்க வேண்டும். ஆனா நபி அவங்க கொஞ்சம் உருக்கமா தான் சொன்னாங்க, நீங்க விடைபெறத்துக்கு முந்தி யாருக்காவது உங்களால் அநீதி நடந்தால் போய் சரி செய்திருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன் அவர்கள் மன்னிக்காத வரையிலும் மன்னரையிலும் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள் என்றார்கள் உத்தம நபிகள். இப்ப அந்த அடியார் சொல்றார், உடம்பா நன்மைன்னு கேட்டுவான். அல்லாஹ் சொல்வான், இல்ல நன்மை. அப்ப நான் கொண்டு வந்ததெல்லாம், இதுக்கு முந்தைய ஒருத்தர் வந்தார், சொத்தை எடுத்த என்னார், அவர் நன்மை வாங்கிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், எனக்கு நீ துரோகம் செய்த, அவர் நன்மை வாங்கிட்டார். அங்க எல்லாரும் ஆசைப்படுவாங்களாம், நம்மள்கிட்ட யார்கிட்ட போய் நன்மையை விடுங்களாம், யாராவது நமக்கு உலகத்தில் அநீதி இழைச்சிருக்காங்களான்னு பார்த்தாங்க. பார்த்து எல்லாரும் வாங்கிட்டாங்க. இப்ப ஒண்ணும் இல்லாம காலியா நிக்கிறேன். அந்த அடியான்னு சொல்வான், ரப்பே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட நன்மை இல்லை, ஆனால் எனக்கு அவன் துரோகம் செய்திருக்கான், அதுக்கு பகரம் வேணும், எங்கள்கிட்ட பாவம் நிறைய இருக்குது, கொஞ்சம் தூக்கி அவன் மேலே போட்டுரும்பான். நன்மை தான் அவன்கிட்ட இல்லை, என் பாவத்தை அவங்கள்ட்ட போட்டா நம்ம நிறுவையில் பாவம் குறையும் போது பேலன்ஸ் கொடுத்துரும். நன்மை எங்கிட்ட இருக்கிற நன்மையும் பாவம் பேலன்ஸ் சரியாயிட்டுனா ஓரளவுக்கு நான் சொர்க்கம் போயிடுவேன். பாவத்தினுடைய சுமையை கொஞ்சம் இறக்கி அவன் மேலே போட்டுடு. அல்லாஹ் அவனை பார்ப்பான், அவன் பரிதாபமாக நிற்பான். அல்லாஹ்வுக்கு அவன் பேரில் இறக்கம் வருமா? அவன் ரொம்ப பரிதாபமாக நிற்கிறானே. உடனே அல்லாஹ் சொல்வான், இந்த அடியானை பார்த்து நீ மேலே பாரும்பானா. அவன் மேலே பார்ப்பான், உன்னதமான சொர்க்கம், ரொம்ப மகிழ்ச்சியான இடம், ரொம்ப பார்ப்பதற்கே அவ்வளோ ஜொலிப்பாக இருக்கும். அவரால் கீழே திரும்ப முடியும், அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பான்.
அல்லாஹ் அவர் கேட்பானா, லி ஐயி நபியின் ஹாதா ஒலி ஐயி ஷஹீதின் ஹாதா, அல்லாஹ் இந்த சொர்க்கம் எந்த நபிக்கு எந்த ஷஹீதுக்கு இவ்வளவு உயர்ந்த சொர்க்கத்தை நீ வச்சிருக்கிறேன்னு கேட்பான். அப்படின்னா என்ன விளங்குது? அந்த ஆள் விசேஷமான ஆளு தான் விளங்குது. எந்த நபிக்குன்னு கேட்கிறாருன்னா லேசான ஆளா? அவர் நல்ல ஆளு தான், நிறைய தொழுகை நோன்பு எல்லாம் செய்திருக்கிறார். பாவம் இங்க நிறைய பேருக்கு துரோகம் செய்து போயிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நிறைய தப்பு பண்றவங்க யாருன்னா ஆஜியார்கள் தான் பண்றாங்கிறான். ஆஜிகள் ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிட்டுன்னா அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டாங்க, நம்ம தான் மன்னிக்கப்பட்டோமே, அடுத்து என்ன நம்முடைய பேலன்ஸ் என்ன செய்யணும், அடுத்து எவ்வளோ சேர்க்கணும். நிறைய இடங்கள்ல நான் ஹஜ்ஜி கூட்டத்தில் பொதுவாக சொல்வேன், ஒரு கம்பி பாலம், தொங்கு பாலம் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த பாலத்தில் ஒரு கண் தெரியாதவர் நடந்து வர்றார். அவரே தடுமாறி வர்றார். அந்த பாலம் இப்படி இருந்து எழுந்திருக்கும். அவர் வர்றார். இங்கே இருந்து யாரும் அந்த பாலத்தை ஆட்டி விடுறாங்க, அந்த கம்பியை திருக்கி விடுறாங்க. அவர் தடுமாறி சொன்னாராம், ஹாஜியார் பாலத்தை ஆட்டாதீங்க, எனக்கே கண் தெரியாதுன்னு. உடனே அவர் கேட்டார், நான் ஹாஜியார்னு உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த வேலையை தான் அவங்க தான் செய்கிறாங்க. இப்பமெல்லாம் இந்த மாதிரி வேலை பூரா இந்த ஹாஜிகள் தான் செய்துட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றார், வரலாற்றிலே, இலக்கிய வரலாற்றிலே இங்கே நான் சொல்ல வந்த செய்தி என்ன, நிறைய நன்மைகள் செய்தவர்கள் தான் இப்படியெல்லாம் மனித உரிமையை மீறி விடுகிறார்கள். இபாதத்து செய்யறாங்க, மனித உரிமை மீறல், தவறு செய்யறது, ஏமாத்துறது, மோசடிங்கிறது, இதெல்லாம் வெளியில உள்ளவன் செய்யல, ஒரு பாவி செய்யல. தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு ஈமானிய கோலத்தில் இருந்துதான் இந்த தப்பு நிறைய பேர் பண்றாங்க. நம்மளை பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத் துஆ செய்யுங்க அப்படிங்கிறது, அங்க போய் வேற வேலையை பார்க்கறது, இது நிறைய நடக்குது. இதை தான் அவர் கேட்கிறார், ஐயோ ஷஹீத் எந்த நபிக்கு இது, எந்த ஷஹதாவுக்கு அப்படின்னு கேட்டார். அப்படின்னா அவர் நல்ல அமல் செய்திருக்கிறார், ஆனா பல பேருக்கு கஷ்டம் கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அல்லாஹ்ட்ட இவர் கேட்கிறார், அவரை பார்க்க வைக்கிறான் அல்லாஹ். அவர் பார்க்கிறார், யாரு கேட்கிறார் பாருங்க, எனக்கு கொடு, அவர் பாவத்தையாவது என் பாவத்துக்கு அவர் மேல போடு. அவர் மேல பார்த்தார், ஆஹா இவ்வளவு பெரிய சொர்க்கமா? அவர் கேட்டார், இது யாருக்கு அல்லான்னு? அல்லாஹ் சொன்னா, இது நபிக்கெல்லாம் இல்லை, ஷஹீதுக்கெல்லாம் இல்லை, அதுக்கு காசு கொடுத்தா கொடுத்துருவேன் நான். அதுக்கு உள்ள காசு யார் கொடுக்கிறாங்களோ கிரயம் கொடுக்கணும். இந்த சொர்க்கம் கிரயத்துக்கு விற்கிறது, இது நபிமார்களுக்கு உள்ளது இல்லை. கிரயம், இதுக்குள்ள கிரயம் யார்கிட்ட இருக்கும்? அவர் சொன்னாரு, ரப்பே இதுக்கு கிரயம் கொடுக்கிறது யார்கிட்ட இருக்குது? இல்லை முழுதானும் ஒரு 3 தச்சு வீடுக்கு 50 லட்சம் ரூபாங்கிறான், 3 தச்சு வீடு வாங்கன்னா 50 லட்சம். இங்க இவ்வளவு உன்னதமான பல ஏக்கர்ல சொர்க்கம், பூரா மாணிக்கங்களும் வைடூரியங்களும், இதற்கு யார் மையம் விழிக்குவாதா, யார் இதற்கான காசை சொந்தமாக்க முடியும்? யார்கிட்ட இருக்கும்? அல்லாஹ் சொன்னா உங்ககிட்ட இருக்குதுன்னு. நான் யார்கிட்ட? என் பாவத்துக்கு அவர் மேல போடுன்னு சொன்னார் பாருங்க, அவர்கிட்ட சொல்றான், உங்ககிட்ட இருக்கு இதுக்குள்ள காசு. உடனே அவர் சொன்னாராம், ரப்பி நீ ரப்புல் ஆலமீன், நீ எல்லாம் கேலி பண்ணக்கூடாதுன்னா, நீ ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து ரட்சிப்பவன், நீ கேலி செய்யலாமா? நான் நன்மை இல்லாம என் பாவத்தை அவர்கிட்ட கொடுத்தாவது ஓரளவுக்கு நன்மையும் பாவம் பேலன்ஸ் பண்ணி சொர்க்கம் வந்துடலான்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் மூலையில் உட்காரலாமாண்டு, எங்கிட்ட இந்த சொர்க்கத்தை வாங்க காசு இருக்குங்கிறிய, நீ ரப்புல் ஆலமீனா இருந்து கேலி செய்யலாமான்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சிரித்தான். பெருமானார் சொல்றாங்க, அவர் வார்த்தை அல்லாவையே சிரிக்க வச்சுட்டு, அல்லாஹ் சிரிச்சிட்டானா, நீ ரப்புல் ஆலமீனா இருந்து என்ன கேலி பண்ணலாமான்னு. அல்லாஹ் சிரிச்சிட்டு சொன்னா, இல்லப்பா உங்ககிட்ட இருக்குது அதுக்குள்ள காசு. என்ன காசுன்னு கேட்டான். இன்னும் சகோதரன் நன்மையை பூரா இழந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இழந்து நிற்கிறான் பாத்தியா, அவனை நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, உன் பாவத்துக்கு போட சொல்லிய போடாம நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, அந்த மன்னிப்பு தான் அதற்கான கிரயம் என்றான். உடனே அவன் சொன்னான், நான் மன்னித்து விட்டேன் ரப்பே, போம்பா. அல்லாஹ் சொல்லுவான் போகும்போது, வாப்பா சொர்க்கம் பெரிய இடம், அது விசாலமா இருக்குது. அவர் கையன் கூப்பிட்டுட்டு 2 பேர் முசாபா செய்து ஒன்னா போம்பான். அங்கே சண்டைக்காரர்களையும் அல்லாஹ் சமாதானப்படுத்துகிறான். 2 பேரும் போ. அல்லாஹ்வை சிரிக்க வைத்தான் அந்த அடியான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, சிரிப்பு என்பது இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அதே சமயம் அது காலத்தையும் இடத்தையும் பொறுத்து இருக்கணும். 3 இடத்துல சிரிக்கிறவங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். நாங்க 3 இடத்துல சிரிக்க கூடாது. பல்தெரிய சிரிக்கிறது 3 இடம் அனுமதிக்கப்படல.
அந்த மூணுல முதல் இடம் ஜனாசாவுக்கு பின்னால் சிரிப்பவர்கள். சந்தூக்க தூக்கிட்டு போறோம், மையத்து மேல இருக்குது, எல்லாரும் கண்ணீரோடு கவலையோடு போகணும், இன்னொரு பக்கம் துஆ செய்துட்டு போகணும். அபு சையதுனா சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நான் படித்தேன். ஒருத்தர் வந்து கேட்கிறார், அந்த ஜனாசா யாருன்னு தெரியல, ஜனாசா யாருன்னு கேட்டார். அவங்க உடனே சொன்னாங்களாம், அந்த நீந்தான் நாங்களாம், நீந்தான். அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். இல்லை, அந்த ஜனாசா யாருன்னு கேட்டாதான் நீன்னு சொன்னேன். நானா? நீ இல்லைன்னா நான், நீ இல்லைன்னா நான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னக்க மையத்துன் வ இன்னகும் மையத்துன். அவங்க மையத்து, நீங்களும் மையத்து தாங்கிறான். அவங்க மையத்து, நீங்களும் மையத்து தாங்கிறான். அப்படின்னா ஒரு நாள் நீ போகணும், ஒரு நாள் நான் போகணும். ஒரு நாள் நீ போகணும்பா, இன்னொரு நாள் நான் போகணும். மையத்துக்கு பின்னால போற போது அவர் யாருங்கிற விவகாரமும் அவருடைய அட்ரஸுமா இங்கே விஷயம். அவரை பார்க்கிற போது, அவர் போற போது நம்ம இப்படி போவோமே, அதுக்கு தயாராயிட்டோமா, அந்த பார்வை உனக்கு வேணும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி, ஜனாசாவுக்கு பின்னால் பாடம் பெற வேண்டுமே தவிர அதுக்கு பின்னால் ஒருத்தர் சிரிச்சிட்டு போறார், எபகல்லஹல்லாஹ், அல்லாஹ் அவரை வெறுப்பான், அவர் மீது ரப்பே கோபப்படுவார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. சிரிக்கிறது அனுமதி தான், அனுமதிக்கப்பட்ட சிரிப்பை கூட அளவோடு வைக்க வேண்டும், சில இடங்களில் இருக்கக்கூடாது. குறிப்பா 3 இடத்துல நமது சிரிப்பு வெளியாக கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சிரிக்க வைத்தவனை சொன்னாங்க, இந்த உம்மத்தில் அல்லாஹ் ஒருவரை பார்த்து சிரித்தான் என்றார்கள். அல்லாஹ் ஒருவரை பார்த்து சிரித்தான், அந்த பாக்கியம் என் சஹாபிக்கு கிடைத்தது என்றார்கள். என் சஹாபிக்கு கிடைத்தது. அல்லாஹ் பார்த்து சிரிக்கிறான்னா அவர் எவ்வளவு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி இருப்பார், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி இருப்பார். அல்லாஹ் நம் மீது சிரிப்பை காட்டுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளவு புனிதமாகும். ஒரு செய்திக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், செய்துனா சஅத் இப்னு முஆத் வஃபாத் ஆயிட்டாங்க. மாபெரிய மனிதர், மாபெரிய மனிதர். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர். இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக அவருடைய தியாகத்தை உலகம் உள்ளவரையிலும் மறக்க முடியாது. மதீனத்து மாவேந்தர்களில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வஃபாத் யாராலும் தாங்க முடியவில்லை. சஅத் இப்னு முஆத் வஃபாத் ஆகிறார். பெருமானார் வர்றாங்க. வந்தபோது அவங்க தாயார் துடிக்கிறாங்க. அவங்க பெத்த தாய் இருக்கிறாங்க, ரொம்ப நீண்ட வயசுல இல்லை, சின்ன வயசுல மௌத்து. உம்மா கடந்து பதறாங்க, சத்தமிட்டு அழுதாங்க. யா ரசூலல்லாஹ், நபியை பார்த்துட்டாங்க, என் தோழருக்கு, என்னுடைய மகனுக்கு இந்த இழப்பா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, என் அன்பு தாயே அமைதியாகுங்கள், மௌனம், அழுக கொஞ்சம் குறைத்து விடுங்கள். உங்களுக்கு நான் ஒரு சோபனம் சொல்லுகிறேன். இன்ன இப்னக் அவ்வளு மன் தஹிகல்லாஹு இலை, இன்ன இப்னக் அவ்வளு மன் தஹிகல்லாஹு இலை, உங்கள் அன்பு மகன் அல்லாஹ் அவரை பார்த்து சிரித்தான், அல்லாஹ்வையே சிரிக்க வைத்த முதல் மனிதர் இந்த உம்மத்தில் உங்கள் மகனார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு முஆத் தெரிஞ்சு வச்சுக்கிடன், சஹாபாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் உங்களுடைய மகனை பார்த்து சிரித்தான். இப்ப அல்லாஹ் வாழ்த்து சொல்கிறான், நீங்க அழுகிறீங்க, இவருடைய வருகைக்கு அல்லாஹ்வே காத்திருக்கிறான். இன்னும் தெரியுமா, வானத்தின் கதவுகள் எல்லாம் இவர் வருகைக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மண்ணில் இன்றைக்கு பல்லாயிரம் மலக்குகள் இறங்கி வந்திருக்கிறார்கள், இவருடைய உன்னித ரூஹை பாராட்டுவதற்கும் கொண்டு செல்வதற்கும். இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை ரொம்பவே சோபனத்திற்குரிய வாழ்க்கையாக ஆக்கிக்கிறாங்க. சோபனத்திற்குரிய வாழ்க்கை. நம்ம போயிட்டோம்னா வாழ்த்து சொல்லுகிற இடம் மனிதர்களாக மாத்திரம் அல்ல, மலக்குகள் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி காலிக்கு அல்லாஹ்வே, படைத்தவனே வாழ்த்து சொல்லி அவன் சிரித்த முகத்தை காட்டினான். அவன் சிரிப்பதற்கு இந்த தோழரே துணை என்றார்கள். இவர் வாழ்க்கை அப்படிப்பட்டது என்ற போது அவங்க அம்மா அமைதி ஆயிட்டாங்க. என் மகனுடைய இந்த மரணம் என் ரப்ப சிரிக்க வைக்குது என்றால், என் ரப்பு சிரிக்கிற முதல் இடத்தில் என் மகன் இருப்பான் என்றால் என்ன தவம் நான் செய்திருக்க வேண்டும். யார்? சஅத் இப்னு முஆதின் தாயார், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாவை சிரிக்க வைத்தவரையும் சொல்கிறார்கள். அல்லாஹ் யாரை பார்த்து சிரித்தான் என்று தன் தோழரை முகவரிப்படுத்தி அந்த அம்மாவை அவ்வளவு மகிழ்ச்சி ஆக்கிட்டாங்க. எந்த தாயும் தன் பிள்ளைக்கு அந்தஸ்து வரும்போது, தன்னுடைய பிள்ளைக்கு மகிழ்ச்சி வரும்போது சந்தோஷம் அடையாமல் இருப்பாங்களா? நமக்கு வாழ்த்து வருகிறது, மகிழ்ச்சி வருகிறதுன்னா முதல்ல சந்தோஷப்படுற நம்ம தாய் தான் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு நிகர் ஒரு ஆன்மா துன்யாவில் இல்லை. நம்முடைய நல்ல நிலையை பார்த்து ஒரு தாய் சந்தோஷப்படுவாங்க. அதுவும் ஒரு மகன் மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் தர்பாரில இத்தனை பெரிய அந்தஸ்தை பெறுகிறார் என்றால் அந்த அம்மா என்ன தவம் செய்திருப்பார்களோ என்றுதான் நம்ம என்ன தோணுகிறது. ஆக சிரிப்பதற்கு அனுமதிக்கப்படாத இடங்களை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அந்த மாதிரி ஜனாசாவுக்கு பின்னால்லாம் சிரிச்சுட்டே போறவங்க இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே போறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு, அந்த ஜனாசாவை பத்தியே புறம் பேசிட்டு போறவங்க இருக்கிறாங்க. பின்னாலேயே அந்த மையத்தை பத்தி போறானே என்ன ஆட்டம் ஆடினான் தெரியுமா? அவங்க சும்மா அவன் ஒரு வருஷத்துக்கு முந்தையே போக வேண்டிய ஆளு தான். ஒரு வருஷத்துக்கு முந்தையே போக வேண்டிய ஆளு தான். இவர் என்னமோ அல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி, அல்லாஹ் போன வருஷமே இவருக்கு மூத்த டிக்ளேர் பண்ணி இவர் கொஞ்சம் அதை கரிஞ்சிக்கிட்ட மாதிரி போன வருஷமே போக வேண்டிய ஆளு. அவன் கீழே விழுந்தானே அப்பவுமே போயிருக்கணும். மௌத்தான மனிதரை தூக்கிட்டு போற போது அவரை பத்தி குறை பேசுறவங்க, புறம் பேசுறவங்க எத்தனை மனித இனத்தினுடைய தவறான மனிதர்கள். போய்விட்டாரா அவர் நலவை மட்டும் சொல்லுங்கள். ஆர்டர், ரசூலுடைய ஆர்டர். அவன் பாவம் தான் பண்ணியிருக்கான், தப்பு தான் பண்ணிட்டு போறான். அப்படிப்பட்ட மையத்தையும் மரணித்த பின்னால் உதுக்குரு மகாசீன மௌத்தாக்கும், உங்களில் ஒருவர் மரணம் தழுவினால் அவருடைய நல்லதை மட்டும் சொல்லுங்கள், இனி அவர் செய்த தப்ப பேசாதீர்கள். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் சொந்தம். மௌத்தா போன பின்னால் அவரை பற்றி குறை பேசக்கூடாது. இப்போலாம் நான் யாராக இருக்கட்டும், ரொம்ப தப்பு பண்ணவங்களை கூட மௌத்தாகிட்டாங்கன்னா அவங்கள பாராட்டுறேன். அவங்கள மாதிரி மனுஷங்கள்லாம் இல்லை. அவங்க செய்த தப்புக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சொந்தம். அதே நம்ம பேசக்கூடாதுன்றாங்க. பெருமானார் பேசக்கூடாதுன்னு சொன்ன பின்னால் நம்ம எப்படி பேசுறது? என்ன அனுமதி இருக்குது? ஆனால் மையத்தையே தூக்கி வச்சுக்கிட்டு தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு பின்னால் ஒரு கூட்டம் அவரை பற்றியே பேசிட்டு போகிறாங்க. ரெண்டு பேர் ரொம்ப குசு குசுன்னு பேசுகிறாங்களேன்னு பார்த்தா ஒன்றையும் பேசல. கபருடைய வாழ்க்கையை பற்றி பேசிட்டு போவாங்களோ, சொர்க்க நரகத்தை பற்றி பேசுகிறாங்களோ இல்லை, இவரை போய் என்னவெல்லாம் கபூரில் போய் பாடுபட போகிறான்னு பேசிட்டு போகிறாங்க. இதுவெல்லாம் அவசியமற்ற வார்த்தைகள். எனவே சிரிக்காதீர்கள் ஜனாசாவுக்கு பின்னாலே. இரண்டாவது இடம் இந்த மஜ்லிஸ் திக்ர், திக்ருடைய சபை. அது அல்லாஹ்வை நினைக்கிற சபை, திக்ருடைய சபை, தியானம் நிறைவேறுகிற இடம், தியான கூடம். அது அல்லாஹ்வை நினைக்கிற இடம் திக்ருடைய சபை. அல்லாஹ் 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 சொல்ல சொல்ல இன்பம், இன்னொரு பக்கம் அவன் பக்கம் ஈர்க்கப்படும் நிலை. அங்க உட்கார்ந்து ஒருத்தர் சிரிக்கிறார் என்றால் நன்கு புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வின் வெறுப்பை அவர் சம்பாதிக்கிறார். நமக்கு அந்த இடத்துல சில பேர் இதுக்கு சிக்கர் செய்வாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை பார்த்து நம்ம சிரிப்பதுன்னா நைஸாக விலகி நோண்டு போயிடணும். ஏன்னா அந்த சபை சிரிப்பதற்கு தகுதியற்ற சபை. அங்கே சிரிப்பது அல்லாஹ்வின் அதிருப்தியை சம்பாதித்து கொடுக்கும் என்று நமது சாலிஹீன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சிரிப்பதற்கு அனுமதிக்கப்படாத நிறைய இடங்கள், குறிப்பாக அல்லாஹ்வின் வெறுப்பை தூண்டுகிற இடம் இந்த மூன்று இடம். ஜனாசாவுக்கு பின்னால சிரிக்கக்கூடாது, திக்ருடைய சபையில சிரிக்கக்கூடாது. மூணாவது, கபருஸ்தான் பக்கத்தில் வந்தால் சிரிக்காதீர்கள். நம்ம பேசிட்டு வர்றோம், சிரிச்சுக்கிட்டே வர்றோம், கபர் வந்துட்டா ஸ்டாப் பண்ணிடணும். மண்ணறையில நின்று சிரிக்காதீர்கள். மண்ணறையை கடக்கிற போது சிரிக்கக்கூடாது. ஏன்? கபரு, அங்கே பல பேர் அடங்கி இருக்கிறார்கள், பல சூழலில் அடங்கி இருக்கிறார்கள், இன்ப துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க செய்த நன்மைகளுக்கான உயர்ந்த பதவி அங்கே கிடைக்கிறது. அவங்க செய்த பாவங்களுக்கு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க நீங்க கபூர்ல போய் நம்ம நின்னா அங்க சாலிஹீன்கள் இன்பமான இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருப்பாங்க. எந்த கபருக்கு போனாலும் சரி ரெண்டு கூட்டமும் இருந்துகிட்டே இருப்பாங்க. மகிழ்ச்சியான கூட்டம், அதாபுனா இப்படி அப்படி அதாப் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கபூர்ல அடைக்கிட்டோம்னா நல்லவங்களை சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் போடப்படும்னாங்க. அந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறந்து விட்டுருவாங்களாம். எங்க? நல்லவங்களுடைய கபூர்ல அந்த வாசல் அப்படியே வரும். சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல்,
அந்த வாசலை திறந்தா எதுக்கு நாயகமே? அங்கிருந்து அவருக்கு அந்த ரம்யமான காற்றும் மனமும் வீசிக்கொண்டிருக்கும். அந்த மகிழ்ச்சியான குழு குழுன்னு காத்து, மகிழ்ச்சியான அந்த நிலை, மனமான நிலை, அதில் அவர் நிம்மதியாக தூங்குவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவி மரணித்தால் நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அங்கிருந்து அந்த ஜுவாலை வீசிக்கொண்டிருக்கும். அந்த வேதனையிலும் அவர் துடிப்பார் என்றார்கள். அல்லாஹ் நமக்கு சொர்க்க கதவை திறக்க தௌஃபீக் செய்வானாக. அப்போ எந்த கபர்ஸ்தான்ல போனாலும் அந்த நிலை வரணும். ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீ என்ன சிரிக்கிறது? எனவே மன்னரையிலே நின்று மன்னரையை கடக்கிற போது சிரிக்காதீர்கள், அது அல்லாஹ்வின் அதிருப்தியை சம்பாதிக்கும் என்கிறார்கள் சாலிஹீன்கள். அதனால சிரிக்கிற இடம் தடை செய்யப்பட்டதாக இருக்கிற அந்த இடங்களை கொஞ்சம் கவனத்திலும் நாம் எடுக்க வேண்டும். அதிகம் சிரிப்பதை தவிர்க்கணும். அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லிட்டான், ஃபல்யல்ஹகு கலீலா, கம்மியாகவே சிரிக்க வேண்டும். குர்ஆனுடைய ஆயத், கம்மியாக தான் சிரிக்கணும். சிரிக்கணும்னு தேவை. பெருமானார் சிரிச்சாங்க. எண்ணப்பட்ட இடங்கள், கடவாய்ப்பல் தெரிய சிரித்த இடம் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் விவரிக்கிற நேரம் இல்லை. எப்பமெல்லாம் சிரிச்சாங்க, ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமான வரலாறுகள். பெருமானார் கடவாய்ப்பல் தெரிய சிரித்த இடம், இப்போ அதெல்லாம் இங்கே விவரிக்க நேரம் இல்லை. இது போன்ற சபைகளில் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதிலே மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்த இடங்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆனால் புன்னகைத்த இடம் எண்ணவே முடியாது, விரல் எண்ண முடியாது, அதை கவுண்டிங் பண்ணவே முடியாது. அவ்வளவு காலமும் புன்னகையை காத்திருக்கிறார்கள். எனவே புன்னகை உடையவர்களாக நாம் வாழ்வோம். சிரித்த முகம் இருக்கட்டும். அதிகமாக சிரிக்கிற அந்த தன்மையை குறைத்து, தேவை சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சுக்கணும், எப்போதும் சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. சிரிப்பதற்கு தடை செய்யப்பட்ட இடத்தில் நாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக, சுகத்திலே பரக்கத் செய்வானாக, ஈமானிலே பரக்கத் செய்வானாக, நிம்மதியை அதிகப்படுத்துவானாக, வாழ்ற வரைக்கும் உயர்வாக வாழச் செய்வானாக, தாழ்ந்து விடாமல் இழிந்து விடாமல் யாருடைய பார்வையிலும் கேவலமாகி விடாமல் பாதுகாப்பானாக, கொடூரமான நிலைகளுக்கு ஆளாக்கப்படாமல் பாதுகாப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளையும் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக, நமது பேரன் பேத்திகளை அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.